அக்ஷய திருதியைக்கு தங்கமயில்ல தங்கம் வாங்குறது ஐதீகம் மட்டும் இல்ல, தெய்வீகமும் கூட. அக்ஷய திருதியை நன்னாள் ஏப்ரல் 19 மற்றும் 20. தங்கமயில் ஜுவல்லரி. இந்தியாவில் புகையிலை பழக்கம் அடியோடு ஒழிந்தால் 2 கோடி குடும்பங்களின் பொருளாதார நிலை உயரும் என BMI எனப்படும் பிரிட்டிஷ் மருத்துவ இதழின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் 2022-23 தேசிய மாதிரி கணக்கெடுப்பில் நாடு முழுவதும் உள்ள குடும்பங்களின் வருமானம், செலவு, வாழ்க்கை முறைகள் போன்றவை பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் 2.61 லட்சம் குடும்பங்களின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு மும்பையின் டாடா சமூக அறிவியல் நிறுவனமும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் நொய்டா புற்றுநோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமும் நடத்திய ஆய்வில் பீடி, சிகரெட், குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு குடும்பங்கள் செலவிடும் தொகையும் மற்ற மாதாந்திர செலவும் கணக்கிடப்பட்டன. அதன்படி புகையிலை பழக்கத்தை கைவிட்டால் கிராமப்புறங்களில் 11.64% குடும்பங்களும், நகர்ப்புறங்களில் 7.26% குடும்பங்களும் பொருளாதார நிலையில் மேம்படும் வாய்ப்பும் உள்ளது. அதிலும் குறிப்பாக ஏழை குடும்பங்களில் 12.4%, நடுத்தர வருமான குடும்பங்களில் 16.8% முன்னேற்றமடையும். இதனால் பலனடையும் குடும்பங்களின் எண்ணிக்கை 2 கோடிக்கும் அதிகமாகும். இவர்கள் புகையிலையை தவிர்ப்பதால் மிச்சமாகும் பணத்தை உணவு, கல்வி போன்றவற்றிற்கு கூடுதல் நிதியாக ஒதுக்க முடியும் என்று தெரிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தரவுகளின்படி இந்தியாவில் புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் நேரடி மருத்துவ சிகிச்சைக்கும் மறைமுக செலவுக்காகவும் ஆண்டுக்கு 1.77 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக செலவிடப்படுகிறது என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் புகையிலை தொடர்பான நோய்களால் மட்டும் ஆண்டுதோறும் சுமார் 13 லட்சம் முதல் 13.5 லட்சம் பேர் வரை உயிரிழக்கின்றனர் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது.